எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த மந்திரங்கள் அத்தனையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு எந்த மந்திரம், எந்த விஷயம் பழிக்கணும், நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வழிபாடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க, உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நிறைவேற மாட்டேங்குது. நானும் தான் உண்மையாக ஒரு கோரிக்கை வச்சு அம்மாட்ட வழிபடுறேன், என்னுடைய தெய்வத்துக்கிட்ட வேண்டுகிறேன். இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது, தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முறையில் வழிபாட்டு பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுடைய குலதெய்வம் இருப்பாங்க, பக்கத்தில் குலதெய்வ கோவில் இருந்ததுன்னா அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. குலதெய்வ கோவில் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் இதை வேண்டிக்கலாங்க. நான் நினைக்கிற விஷயம் எனக்கு கூடிய சீக்கிரமாக நடக்கணும்னு சொல்லி உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்காக நீங்கள் வேண்டிக்கலாங்க. உங்கள் கோயிலுக்கு நான் வரும் பொழுது இந்த ஒரு பொருள் உங்கள் கோயிலுக்கு நான் வாங்கி தரேன், என்னுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாக்க விபூதி வாங்கி தருவதாக வேண்டிக்கோங்க. அதாவது 1 கிலோ விபூதிகிட்ட வாங்கி கொண்டு போய் குலதெய்வ கோயிலுக்கு கொடுக்கலாங்க. பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் குங்குமம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கையில் வச்சுக்கிட்டு மனசார அம்மா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாங்க. அப்படி குலதெய்வ கோவில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்க. இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு பூச்செடியில் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் கோவிலில் கொடுங்க. இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கும்போது நீங்கள் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து முடிஞ்சு வச்சுடுங்க. உங்கள் வேண்டுதல் நடந்ததுக்கப்புறமா அந்த பணத்தில் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் கொடுங்கங்க. எந்த ஒரு வழிபாடுமே நீங்கள் முறையோடு செய்யும்பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கும். இந்த முறையில் வழிபாடு செஞ்சு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வையுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக நடக்கும். செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வராகி.